வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் பேசிக் டிகிரியோட எந்தவித எக்ஸாமே இல்லாமல் செலக்ட் பண்ண போகிற ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதே மாதிரி நம்ம நிறைய ஜாப் அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் செக்டார் தான். ஸோ கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது BECIL, அதாவது போர்டிகஸ் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட். ஸோ இந்த ஒரு செக்டார்லேருந்து தான் பொசிஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. மெயினாக டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருப்பேன். டேட்டா என்ட்ரி மட்டும் இல்லாமல் கன்சல்டன்ட், அசிஸ்டன்ட் கன்சல்டன்ட், செக்டோகிராஃபர், டீச்சர் கோ, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 5 கேட்டகிரியில் ஜாபை வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்தியா லெவல் தான். பட் இதில் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. இதில் வந்து ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ண மாதிரி கன்சல்டன்ட் அக்கௌண்டன்ட்க்கு வந்து ரிட்டையர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான். ஸோ அதனால நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம். உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் ஃப்ரெஷருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ மித்த உள்ள 4 பொசிஷனுக்கும், அதாவது கன்சல்டன்ட், அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் கன்சல்டன்ட், செக்டோகிராஃபர், டீச்சர் கோடிங், ஸோ இந்த 4 பொசிஷனுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அவங்களோட சேலரிஸ் எல்லாமே ஹையாக தான் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஸோ பேசிக் டிகிரியோடு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் டைப்பிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கிலீஷில் 35 WPMலேருந்து 25 WPM இருக்கணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டைப் ரைட்டிங் ஆல்ரெடி இப்போ எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ படித்து முடிச்சிருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்க்கும்போது 9 வேக்கண்ட் தான். பட் இதுக்குமே எக்கச்சக்க காம்படிஷன் இருக்குது. ஸோ இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 29,079லேருந்து 60,000 வரை சேலரி இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் வந்து 23,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கிராஜுவேட் மட்டும் இல்லாமல் பிகாம், MD முடிச்சிருக்கணும். எந்த ஒரு கிராஜுவேட் இருந்தாலும் ஓகே அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்ஸ் இல்லை, டைரக்ட் இன்டர்வியூ தான். இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராசஸ் வந்து இருக்கும். ஸோ ஆன்லைன் அவங்க கொடுத்துருக்க அஃபிஷியல் வெப்சைட் www.becil.com. ஸோ இப்போ உள்ள எல்லா ஜாப் அப்ளிகேஷனுக்குமே நம்மளோட மெயில் ஐடி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ மெயில் ஐடி நம்ம எப்பவுமே கரெக்டாக வச்சுருக்கோம். ஸோ அவங்க எந்த மாதிரி ப்ராசஸ் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆஃப்டர் நமக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். அதில் வந்து பேசிக் ஸ்கில்ஸை பற்றி அவங்க ஃபோனில் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அது ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஆஃப்டர் வந்து டைரக்ட் இன்டர்வியூ வைப்பாங்க. அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ அது மாதிரி தான் வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ இதை பற்றின எந்த ஒரு டவுட் இருந்தால் அவங்க கொடுத்துருக்க அஃபிஷியலான இமெயில் ஐடியில் நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லையா அவங்க கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம வந்து கேட்டுக்கலாம் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ண போகிற மெத்தடையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்பரை செட் பண்ணணும். அதுக்கு ஆஃப்டர் வந்து பேசிக்ஸ், டாக்குமெண்ட்ஸ், அதுக்கடுத்து எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு ஆஃப்டர் ஃபோட்டோ, சைன், சிக்னேச்சர், அதுக்கடுத்து அது எல்லாமே ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். 10th சர்டிஃபிகேட். ஸோ அந்த மாதிரி சில கேட்டகரிஸ் அவங்க கேட்குறாங்க. அதுக்கு ஆஃப்டர் ப்ராசஸிங் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ ஒன் டைம் செட் பண்ணால் அதுக்கப்புறம் நம்ம எந்த வித சேஞ்சும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் சென்ட் பண்ண ஆஃப்டர் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்குமே அப்ளை ஃபீஸ் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு 885 ரூபா, ஓபிசிக்கு 885 ரூபா, SC STக்கு 531 ரூபா, சர்வீஸ்மேனுக்கு 885 ரூபா, உமன்ஸ்க்கு 885 ரூபா, EWSக்கு 531 ரூபா. ஸோ அதுலேயும் சில கேட்டகரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ சில கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து இப்போ அமௌண்ட்டு பே பண்ணி நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணோன்னா ரீஃபண்டாக கொடுத்துருவாங்க. பட் இந்த கம்பெனியில் ரீஃபண்ட் கிடையாது அப்படின்றத ஸ்ட்ரிக்டாகவும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு லாஸ்ட் டேட் August 14 அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. எலிஜிபிளாக இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே இருக்குது. மறக்காமல் விசிட் பண்ணுங்கள்.